ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு ஆஃப் கேம்பஸ்க்கான ரெக்குவயர்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டவுட்ஸ் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சாம்சங், இது ஹார்மன், இது ஒரு சாம்சங்கோட கம்பெனி தான். ஸோ ஆஃப் கேம்பஸ் ஹியரிங், அதாவது ரெக்யர்மெண்ட் 2021க்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் இன்ஜினியருக்கான வேகன்சி. ஓகேவா, பொசிஷன் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக சிஸ்டம் இன்ஜினியருக்கு எடுக்கிறாங்க. ஸோ சாம்சங்ன்றது ஒன் ஆஃப் த பாப்புலர் கம்பெனி. எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி ஃபோன் யூஸ் பண்ணியிருப்போம், இல்லை ஏதோ ஒரு வகையில் ஃப்ரிட்ஜோ டிவி இல்லை எந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால எல்லாருக்குமே ஃபேமஸாக தெரிஞ்சிருக்க ஒரு கம்பெனி தான் இது. ஸோ இவங்க இது எடுக்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஃப்ரெஷருக்கான வேகன்சி. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் மேம் இது ஃப்ரெஷருக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணலாமா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு டவுட் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரில் நீங்கள் இது செலக்ட் ஆனீங்க அப்படின்னா பெங்களூர். சம்டைம்ஸ் இது நிறைய லொக்கேஷன் கேட்டிருக்காங்க. மேபி நீங்கள் சென்னை இல்லை திருநெல்வேலியில் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரோல் நீங்கள் எந்த ஏரியா அப்படின்னு சூஸ் பண்ணி உங்களுக்கு போடணும்னாலும் சூஸ் பண்ணி போடலாம். ஸோ அதனால பட் மெயினாக இதில் கொடுத்துருக்கிறது பெங்களூர் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அதில் உங்களை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால இது பார்த்த உடனே நீங்கள் இமிடியட்டாக இதை அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜ்குள்ளே தான் போகும். ஓகேவா, ஸோ ஹார்மன் சாம்சங் கம்பெனி. ஸோ இதோட கரியர் பேஜுக்குள்ளே தான் போகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் இன்ஜினியர் பெங்களூர் இந்தியா அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரோல் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக பெங்களூர். மேபி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வேற எங்கேயாவது ரெக்குவயர்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நான் எப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்க தேவையில்ல, பட் சேஞ்ச் பண்ணுங்க. வாட் யூ வில் டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா பைத்தான். நான் சொல்லிட்டு இருக்க மாதிரி ரீசெண்ட் டேஸில் பைத்தான் ரெக்குவயர்மெண்ட் ட்ரெமெண்டஸாக இருக்குது. ஸோ இது நீங்கள் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ் இல்லை தென்காசியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு சர்டிஃபிகேஷன் வித் ப்ராக்டிக்கல் ஓரியன்டட் கிளாஸஸாக தான் உங்களுக்கு இது இருக்கும். ஓகேவா, ஸோ யுவர் ஹேண்ட்ஸ் ஆன் பேஸ் ஸ்கிரிப்டிங் ஆர் எக்ஸலண்ட் அட் பைத்தானில் நீங்கள் இருக்கணும். யுவர் யுவர் எலமெண்ட் இன் யூனிக்ஸ் லினக்ஸ் என்வாயன்மெண்ட் தட் கொடுத்துருக்காங்க. ஸோ லினக்ஸ் யூனிக்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரிஃபரன்ஸ் ஹையஸ்ட்டாக இருக்கும். யூ கேன் கிரியேட் ஷெல் பைத்தான் ஸ்கிரிப்ட் ஃபார் ஆட்டோமேஷன் டாஸ்க்கு நீங்கள் பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ் நீங்கள் ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும். யூ கேன் யூஸ் மேக் டு compile packages from source with static dynamic dependencies as necessary. ஸோ நீங்கள் ஒரு பேக்கேஜ் ரெடி பண்ணீங்க ஸ்டாட்டிக் டைனமிக் மெத்தட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான், இதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போங்க. ஓகேவா, அப்புறமா அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இது ஃபுல்லாகவே, ஆனால் மெயினாக அவங்க கேட்குறது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் பைத்தான் தான் மெயினாக கேட்டிருக்கிறதுனால பைத்தான் நீங்கள் தெரியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா, ஸோ அதுவும் கம்பெனியில் வெப்சைட்டில் டேரெக்டாக போய் அப்ளை பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஸோ இங்கே எல்லா கம்பெனிஸுமே இப்போ ரீசெண்ட் டேஸில் போடுறது என்ன அப்படின்னா எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். கலரோ இல்லை ரேஸ், செக்ஸுவல் ஓரியன்டேஷன், ஜெண்டர், அந்த மாதிரி நேஷ்னல் கம்யூனிட்டி வைஸ் எதுவுமே அந்த பாகுபாடு எதுவும் பார்க்க மாட்டாங்க. அதனால ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் எல்லாருக்குமே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்ட் டேஸில் போட்டிருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதை அப்ளை பண்ணுற லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாவே இந்த பேஜுக்குள்ளே போகும். ஸோ இங்கே உங்களோட இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது இந்த ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, கான்டாக்ட் நம்பர், இமெயில் அட்ரஸ் அந்த கொடுங்க. இங்கே போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை கொடுத்துட்டு இங்கே ஆடுன்ற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அது நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சைடில் ஆடுன்னு சொல்லிட்டு இருக்கும். நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஆடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 10th, 12th, அதுக்கப்புறம் பிஏ, நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஆர்க்கு எல்லா டிகிரி முடித்தவங்களும் நீங்கள் இந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா, அப்புறம் எந்த இன்ஸ்டிடியூஷனில் முடிச்சிங்க, இயர் ஆஃப் பாசிங் எப்போ, எவ்வளோ பர்சன்டேஜ்னு கொடுத்துட்டு கீழே ஆடுன்னு இருக்கும், அந்த ஆடை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இங்கே நீங்கள் சிட்டி, லொக்கேஷன் எங்கன்றதை கொடுங்க, டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கொடுங்க, ரிலவெண்ட், இதுக்கு ரிலவெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குது,
ப்ரெசண்ட்டாக எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுறது கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நல் கொடுங்க. ஸோ அது வந்து மேண்டேட்டரி இல்லை. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே போயிட்டு நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த ஆடுன்ற பட்டன் இருக்கா. ஸோ இதுதான் இவ்வளோ நேரம் தெரியாமல் இருந்துச்சுல. ஸோ ஆடு கொடுத்துட்டு நீங்கள் 10th 12th எல்லாத்தையுமே ஆட் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து அவங்க 10th இவ்வளோ பர்சன்டேஜ், 12th டிகிரி யூஜி பிஜியில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா அதில் பிஹெச்டி வரைக்குமே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக பிஹெச்டி முடித்தவங்களே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் இதில் போட்டிருக்கனால நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இந்த எஜுகேஷன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூஜி, அப்புறம் பிஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜிடிஎம் பிஹெச்டி வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். பை, டேக் கேர், ஆல் தி வெரி பெஸ்ட்.